ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெண்டு பிளேயர்ஸ் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஆக்ஷன்ல ரெண்டு விஷயம் என்ன ரொம்ப அப்செட் பண்ணிச்சு. ஒன்னு வந்து ஷாருக் கான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஷாருக் கான் எடுக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிளேயர் எடுத்துட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அவரை வந்து 8.40 crores எடுத்திருக்காங்க. அவர் பேர் வந்து சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வி நல்ல பிளேயர் தான். பட் ஏன்னா ஷாருக் கானும் சமீர் ரிஸ்வியும் ஒரே மாதிரி கேட்டகரி உள்ள பிளேயர்ஸ் தான். ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர். சோ அவரை எடுக்கிறதுக்கு பதிலா ஷாருக் கான் நம்ம ஏன் எடுக்கலன்னு தெரியல. சோ ஷாருக் கான வந்து ஜிடி வந்து 7.40 lakhs எடுத்திருக்காங்க. நம்ம வந்து இந்த சமீர் ரிஸ்வி 8.40 lakhs எடுத்திருக்கோம். சோ அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் எதுக்காக வந்து நம்ம சென்னை பிளேயர்ஸ், நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. சோ இன்னொரு விஷயம் நான் அப்செட் பண்ணது வந்து ஜி அஜிடேஷன் ஒரு பிளேயர். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் தான். ஏன்னா அந்த பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவர் டிஎன்பிஎல்ல. சோ அந்த பிளேயர் எடுக்காது எனக்கு ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த பிளேயர் ஆப்ஷன்ல வரும்போது நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து 1.20 crores இருந்துச்சு. அஜிடேஷனோட வந்து